சொந்தமா தொழில் தொடங்கணும், நான் 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், இப்படிப்பட்ட கனவோடு இருக்கக்கூடியவங்க வர வேண்டிய இடம் அப்படின்னா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் EDII தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான். ஏன் இந்த இடம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு குடையின் கீழே பல்வேறு விதமான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. ஒரு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் சார்ந்தது, அதாவது கேக்கு, பேக்கரி சார்ந்த பொருட்கள் எப்படி செய்யணும் அதற்கான பயிற்சி. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ChatGPT-யை எப்படி பயன்படுத்தலாம், ChatGPT மூலமாக எப்படி நம்மளுடைய தொழிலில் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், இப்படி நிறைய விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவை எப்படி பயன்படுத்தலாம், சோஷியல் மீடியா டெக்னிக்ஸ் என்ன, இப்படி பல்வேறு பயிற்சிகள். அதிலையும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல ட்ரோன் பயிற்சி, அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு திருமணம் ஆகட்டும் அல்லது ஏதாவது ஒரு விழாவாகட்டும் ட்ரோன் பயன்பாடு அப்படின்றது அதிகரிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் சார்ந்த ட்ரோன்களுடைய பயன்பாடு கூட அதிகமாக இருக்கு. அப்போ மீடியா சார்ந்த ட்ரோன் எப்படி பயன்படுத்தணும், அப்படி அந்த ட்ரோன் டெக்னிக்ஸை நம்ம படிக்கிறதன் மூலமா நீங்களும் நாளைக்கு இந்த மாதிரியான விழாக்கள்ல, இந்த மாதிரியான இடங்கள்ல உங்களுடைய ட்ரோனை நீங்க பயன்படுத்த முடியும். அதன் மூலமா நீங்க ஒரு தொழில் முனைவோராக மாற முடியும். அப்போ இந்த மாதிரியான பயிற்சிகள் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா குறைந்த கட்டணத்துல ரொம்ப தரமான பயிற்சிகள் இந்த ஒரு இடத்துல வழங்கப்படுது. இன்னைக்கு இந்த ட்ரோன் பயிற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடியவர்களும் நம்ம கூட இருக்காங்க. அதே மாதிரி EDII தமிழ்நாட்டினுடைய இயக்குனர் திரு அம்பலவாணன் அவர்களும் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் பேசலாம். உங்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது இந்த ஒரு இடத்துல பயிற்சி எடுத்த பலரும் இன்னைக்கு வந்து தொழில் முனைவோராக மாறி இருக்கிறாங்க, மாறிட்டு வராங்க. வணக்கம், என்னுடைய பேர் வந்து அத்திய நாராயணன். நான் தேனி மாவட்டத்துலேருந்து வரேன். எங்கள் ஊர் வந்து புற வில்லேஜ் தான், வயல் சார்ந்த இடம் தான் ஃபுல்லாக. ஸோ எங்கள் ஊரில் வந்து இன்னும் அந்த லேண்டுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ட்ரோனை, அதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து இந்த ட்ரைனிங் முடித்த உடனே ஒரு நல்ல எனக்கு இது கிடச்சிருக்கு அவேர்னஸ்ஸு. ஸோ அந்த ட்ரோனை நம்ம விவசாயத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வயல், இந்த தோட்டங்கள் அதிகமாக உள்ள ஏரியா. ஸோ அங்கே வந்து நாம் அதை யூஸ் பண்ணோம்னா அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னால் ஒரு பெரிய ஒரு அவேர்னஸாக இருக்கும். அதுக்கு எனக்கு இந்த நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரொம்ப சார் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் இந்த ட்ரோனை வந்து நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணோம். ட்ரோன் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் அதை ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் எங்கள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதோட ஃப்யூச்சரில் எந்த ஹெல்ப்னாலும், லோனு எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அதுவும் சொன்னாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கள் பகுதியில் வந்து இந்த ட்ரோன் மூலமாக வந்து எல்லாருக்கும் எளிமையான முறையில் இன்னும் நம்ம சேவை மாதிரி பண்ணலாம், நம்ம மணியாகவும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இருக்குது. நிச்சயமாக ட்ரோன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு நாளும் அதனுடைய டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இந்த மாதிரியான திருவிழாக்கு வீடியோக்கான ட்ரோனுன்றதை தாண்டி அவர் சொன்ன மாதிரி விவசாயத்திற்கான ட்ரோன் அப்படின்றது வந்திருக்கு. அப்போ உரம் தெளிப்பதற்கான ட்ரோன், இன்னொரு பக்கம் ட்ரோன் ஆம்புலன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டே இருக்கும்போது அடிப்படையில் ஒரு ட்ரோனை இயக்குவது எப்படி அப்படின்றது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அது கற்றுக்கிட்ட பிறகு ஒரு பெருமையாக இருக்கா, என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துச்சா? ட்ரோன் பைலட்னாலே அது வந்து ஒரு எல்லாருமே வந்து நம்ம லைக் பண்ணி ஒரு பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ட்ரோன் பைலட்டுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும். அதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறங்கும்போது நமக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. இன்னும் யாரும் இருக்கும்போது நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணால் கூட நான் ட்ரோன் பைலட் அப்படிங்கும்போது நான் அதை ஹேண்டில் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு கௌரவமாக இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறேன், பெருமையாக தான் ஃபீல் பண்ணுறேன். அது எங்கள் பகுதியில் வந்து நான் அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இன்னும் அதை யாரும் பண்ணாமல் இருக்கிறனால இன்னும் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது எல்லாருக்குமே நான் ஒரு வழிகாட்டியாக இருக்க வாய்ப்பு. EDII தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான். ஏன் இந்த இடம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு குடையின் கீழே பல்வேறு விதமான பயிற்சிகளை கொடுக்குறாங்க. ஒரு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் சார்ந்தது, அதாவது கேக்கு, பேக்கரி சார்ந்த பொருட்கள் எப்படி செய்யணும் அதற்கான பயிற்சி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்